இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் டாபிக் தான் பார்க்க போறோம். இதில ஃபர்ஸ்ட்டு முக்கியமா நமக்கு எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, லிமிட்டேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் தான் சொல்றாங்க. அது லிமிட்டேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்ல ஹீட் வந்து அப்படியே ஒர்க்கா கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஆனா நாட் டிஃபைன்ட் ஹவ் மச் ஹீட் இஸ் கன்வெர்ட் இன்டு ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். ஹீட்ன்றது ஒரு லோ கிரேட் எனர்ஜி, ஒர்க்ன்றது ஒரு ஹை கிரேட் எனர்ஜி. ஸோ லோ கிரேட் எனர்ஜி எவ்வளோ லோ கிரேட் எனர்ஜி வந்து எவ்வளோ ஹை கிரேட் எனர்ஜியா மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லலை. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லாவோட லிமிட்டேஷன். செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்ல வந்து என்ன பண்ண வராங்க அப்படின்னா, கன்வர்ஷன் ரேஷியோ சொல்கிறாங்க. கன்வர்ஷன் ரேஷியோ சொல்லும்போது ஒரு சோர்ஸ் இருக்குது. சோர்ஸ் வந்து டெம்பரேச்சர் T1ல இருக்குது. சிங்க் இருக்குது. சிங்க் வந்து லோ டெம்பரேச்சர் ரிசர்வாயர், டெம்பரேச்சர் T2ல இருக்குது. ஸோ ஹீட்டு இன்ஜின் வந்து ஹீட் இப்போ ஹீட்டிங் எஃபெக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுதான் வந்து ஒர்க் டன் அப்படின்றாங்க. இப்போ எஃபிஷியன்சி பார்க்கும்போது 1 - T2/T1 W/QS சொல்கிறாங்க. தி ஸ்டேட்மெண்ட் இஸ் வேலிட் ஃபார் ஹீட் இன்ஜின் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா, கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஹீட் இன்ஜினுக்கு சோர்ஸ்லேருந்து ஹீட்டை சப்ளை வாங்கி சிங்க்குக்கு ஹீட் ரிஜெக்ட் பண்ணுவது ஒர்க் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எஃபிஷியன்சி 1 - T2/T1 சொல்லலாம், இல்லை ஒர்க் டன் பை ஹீட் சப்ளை. இது வந்து ஹீட் இன்ஜினுக்கு ஒத்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட்டில் T1 சோர்ஸ் இருக்குது, T2 சிங்க் இருக்குது. சிங்க்லேருந்து ஹீட் எடுக்கிறாங்க, கியூ சப்ளை எடுத்துகிட்டு ரெஃப்ரிஜரேட்டிங் எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக ஒர்க்கை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு கியூஆர் வந்து சோர்ஸுக்கு இது பண்ணுறாங்க. இப்போ சிஓபினா என்ன அப்படின்னா, டிசையர்டு எஃபெக்ட் பை எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றாங்க. திஸ் ஸ்டேட்மெண்ட் வேலிட் ஃபார் ரிவர்சிபிள் ஹீட் இன்ஜின். ரிவர்சிபிள் ஹீட் இன்ஜின் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா, ரெஃப்ரிஜரேட்டர் அண்டு ஹீட் பம்ப் சொல்கிறாங்க. ஸோ நம்ம கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து எதுக்கு வேலிட் ஆகுதுன்னா, ஹீட் இன்ஜினுக்கு வேலிட் ஆகுது. கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு வேலிட் ஆகுதுன்னா, ரெஃப்ரிஜரேட்டர் அண்ட் ஹீட் பம்புக்கு வேலிட் ஆகுது. நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிசையர்டு எஃபெக்ட் என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும் இந்த டிவைஸ் யூஸ் பண்ணி பார்த்தோம்னா, ரெஃப்ரிஜரேட்டரில் என்ன எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணணும்னா, ரெஃப்ரிஜரேட்டிங் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இது பண்ணுவாங்க. ஸோ ஆல்வேஸ் கிரியேட்டட் இந்த லோ டெம்பரேச்சர் ரீஜன். ரெஃப்ரிஜரேட்டிங் எஃபெக்ட் எங்கே உருவாக்கப்படும்னா, லோ டெம்பரேச்சர் ரீஜனில் தான் உருவாக்கப்படும். ஹீட் பம்பில் ஹீட்டிங் எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணலாம். அது எங்கன்னா ஆல்வேஸ் கிரியேட்டட் இந்த ஹை டெம்பரேச்சர் ரீஜன். லோ டெம்பரேச்சர் ரீஜன் தான் சிங்க்னு சொல்லுவோம், ஹை டெம்பரேச்சர் ரீஜன் வந்து சோர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ரெஃப்ரிஜரேட்டர் அண்ட் ஹீட் பம்புக்கு பார்க்கும்போது சிஓபி ஆஃப் ரெஃப்ரிஜரேட்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ரெஃப்ரிஜரேட்டிங் எஃபெக்ட் பை ஒர்க் டன், அல்ல குவான்டிட்டி ஹீட்டை பை ஒர்க் டன் சொல்கிறாங்க. ரெஃப்ரிஜரேட்டிங் எஃபெக்ட்ன்றது இப்போ நமக்கு என்ன அப்படின்னு பண்ணுறாங்கன்னா, நமக்கு சிங்கில் தான் வந்து இதுவாகும், அந்த ஹீட் வந்து இதுவாகும். ஸோ ஹீட் அப்சர்வ்ட் பை ஒர்க் டன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே ஹீட் பம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ஹீட்டிங் எஃபெக்ட் பை ஒர்க் டன். ஸோ இங்கே வந்து ஹீட் ரிஜெக்டட் பை ஒர்க் டன் அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டுமே ஒரு கோரிலேட் பண்ணும்போது சிஓபி ஹீட் பம்ப் ஈக்குவல் டு சிஓபி ஆஃப் ரெஃப்ரிஜரேட்டர் ப்ளஸ் 1 அப்படி சொல்லலாம். இல்லை ஹீட் ரிஜெக்டட் ஈக்குவல் டு ஹீட் அப்சார்ப்ட் ப்ளஸ் ஒர்க் டன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹீட் அப்சார்ப்ட் தான் வந்து ஹீட் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த லோ டெம்பரேச்சர் ரீஜன் சொல்கிறாங்க. ஹீட் ரிஜெக்டட் டு த ஹை டெம்பரேச்சர் ரீஜன் சொல்கிறாங்க, கியூஆர்ன்றது. இந்த கியூஇயும் கியூஏவும் ஒன்றே தான். டைரக்ஷன் ஆஃப் ஹீட் ஃப்ளோ இஸ் டிஃபைன்ட் பை த கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட். இப்போ அந்த திசையை வந்து சொன்னது வந்து கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ ஆல்வேஸ் ஹீட் ஃப்ளோ ஃப்ரம் ஹையர் டெம்பரேச்சர் டு லோயர் டெம்பரேச்சர் இட் செல்ஃப். ஸோ எப்பவுமே வந்து அதிகமான டெம்பரேச்சர் வந்து கம்மியான டெம்பரேச்சருக்கு தானாகவே அந்த ஃப்ளோ நடக்கும். பட் ஹீட் டஸ் நாட் ஃப்ளோ ஃப்ரம் எக்ஸ்டர்னல் ஒர்க் ஆர் எனர்ஜி அப்படின்றாங்க. இந்த ரெண்டு விஷயமும் வந்து கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு கிடைச்ச தகவல்கள்.